பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மரணத்தை பார்த்து பயப்படுகின்றவர்கள் இன்றைக்கு அநேகர் உண்டு. ஆனால் இயேசுவை விசுவாசிக்கின்றவர்களுக்கு மரணம் ஒரு முடிவு கிடையாது. மரணம் இன்னொரு வாழ்வின் ஒரு புதிய துவக்கம். யோபு இதை குறித்து சொல்லும் பொழுது ரொம்ப அழகாக தெளிவாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். யோபு 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். அவர் என்னை கொன்று போட்டால், யாரு? கர்த்தரே என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். எவ்வளவு இந்த ஆழ விசுவாசம் பாருங்க, எவ்வளவு அவருடைய ஆழமான நம்பிக்கை வெளிப்படுத்துகிறத பாருங்க, நட்பு வெளிப்படுகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் படைப்பே அவர்தான். அவர் எதையும் அவருடைய காரியங்களை அவர் சரியாய் செய்கிறவர். ஒரு நாளும் தம்முடைய பிள்ளைகளுக்கு அழுத்தம் கொடுக்கிறவர் அல்ல. அதனால தான் எவ்வளவு நெருக்கடி வந்தாலும் அவர் மேலே நம்பிக்கையாக இருப்பேன். யோபு தெளிவாய் சொல்லுகிறார். அந்த தேவன் நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? தாவீது எழுதும் பொழுது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். பாருங்க, மரண இருளுக்குள்ளாக அப்படியே நடந்து போகிறேன். இது ஒரு பொல்லாப்பு. இந்த பொல்லாப்புக்கு நான் பயப்பட போவதில்லை. காரணம், ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். தேவரே, நீர் என்னோடு கூட இருக்கிறீர். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஜீவனை கொடுத்தவருக்காக நாம் வாழ்வோம். ஜீவனை படைத்தவருக்காக வாழ்வோம். நாசியின் சுவாசம் அவருடையது, அவருக்காக நிற்போம். அவர் அப்படி எதிர்பார்க்கிறார். என் பிள்ளைகள், என் ஜனம், என் மக்கள் என்று சொல்லி அவர் மிகுந்த வாஞ்சியோடு இருக்கிறார். யோபுவை பற்றி ஆண்டவர் எவ்வளவு அந்த நட்பு, அந்த அன்பு, அந்த நம்பிக்கை குறித்து எவ்வளவு ஆழமாக வைத்திருந்தார். அதனால்தான் புதிய ஏற்பாட்டில் அவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு இந்த உலகத்திற்கு வந்த பின்பு கூட அவரை பற்றி பேசப்பட்டது. ஆம் பிரியமானவர்களே, மரணம் நமக்கு ஒரு முடிவல்ல, அது ஒரு புதிய வாழ்வின் துவக்கம். இந்த தேவனை ஆராதிப்போமா? இயேசுவும் இந்த உலகத்திற்கு வரும் பொழுது அவரை கொன்றுவிட்டால் போதும், வாழ்க்கை முடிந்துவிடும் என்று சொல்லி எண்ணினார்கள். மரணம் ஒரு புதிய துவக்கம். சபைகள் ஆரம்பிக்கப்பட்டன. மேல் வீட்டறைக்கு சென்றார். எருசலேமிலே அந்த துவங்கிய சபைகள் இன்றைக்கு உலகெங்கும் அவருடைய ராஜ்யம் பரம்பப்பட்டிருக்கிறது. இது ஒரு புதிய ஆரம்பத்தின் துவக்கம். பாவத்திற்கு செத்து நீங்கள் நீதிக்கென்று வாழுங்கள், நீதியின் தேவனுக்கென்று வாழுங்கள். பாவம் என்கிற வாழ்வு மரணத்திற்குரியது. அந்த வாழ்வை நாம் சமாதி கட்டுவோம். இச்சைகள், உலகத்தின் காரியங்கள் எல்லாவற்றுக்கும் அவன் முடிவு வைப்போம். உன்னதருக்கென்று வாழ்வோம். ஆமென். அதுவே நிலையான அசையாத சொத்து நமக்கு. அந்த தேவனை ஆராதிக்கலாமா? அல்லேலூயா, ஓசன்னா. எங்களுக்காக உயிரோடு எழுந்தவர், மரணத்தை ஜெயித்தவர். தேங்க்யூ லார்ட். மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். என்னோடு சேர்ந்து ஆராதிக்கலாமா? மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா, ஓசன்னா. அல்லேலூயா, ஓசன்னா. அல்லேலூயா, ஓசன்னா. அல்லேலூயா, ஓசன்னா. எல்லாரும் சேர்ந்து அப்படியே அல்லேலூயா, ஓசன்னா. 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 அல்லேலூ
உயிரோடு எழுந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே உம்மை துதிக்கிறப்பா, நன்றி செலுத்துகிற. மரணத்தை ஜெயமாய் விழுங்கினவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆமென். புதிய வாழ்வு எங்களுக்கு கொடுத்தீரே, ஜீவன் தந்தீரே. ஆமென். நித்திய வீட்டிற்கென்று, நித்திய வாழ்வுக்கென்று எங்களை புதிதாக்கினரே, உமக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். ஹோலி ஸ்பிரிட் உமக்கு நன்றி, நன்றி அப்பா, நன்றி. ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்படி நடத்தும். ஆமென். மரணத்திற்கு அஞ்சி நிற்கிறவர்கள், ஆண்டவரே, வேதனையோடு தவிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் சந்தோஷப்படுத்தும். யோபு சொன்னது போல, ஆமென், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கை இருப்பேன், காரணம் நீரே அதன் அதிபதி அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சர்வ வல்லவரே, ஒவ்வொரு குடும்பத்திலையும் இந்த வெற்றி உண்டாவதாக, அந்த மகிழ்ச்சி உண்டாவதாக. ஜீவனின் அதிபதியே, அவர்களை நீர் ஆண்டு கொள்வீராக, பலப்படுத்துவீராக, தொடர்ந்து வழி நடத்தும் அப்பா. உம்முடைய சமாதானம், கிருபை எப்பொழுதும் உடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம், ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Thank you. God bless you.